ரைட். இந்த தமிழா எழுதுவோம்ல அடிப்படை செய்திகளை சில இதை நம்ம பார்த்துட்டு இப்போ எழுத்துப்பிழையை தவிர்க்க அப்படிங்கிற செய்திகளை இறுதியாக நம்ம இந்த மயங்கொலி எழுத்துக்களை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அடுத்த முக்கியமான பகுதிகள் இப்போ தான் நம்ம ஆரம்பிக்க போகிறோம். அதுதான் இந்த பாடப்பகுதியில் நம்ம பார்க்க போகிறோம். தமிழில் சொல்லின் தொடக்கமாக மெய்யெழுத்துகள் வருவதில்லை. போடுங்க. 1 பக்கத்தில் 1ன்னு போட்டுக்கோங்க. மெய்யெழுத்துகள் சொல்லின் தொடக்கமாக வருவதில்லை. எங்கேயாச்சும் அது மாதிரி சொல்ல ஆரம்பிச்சிருக்குதா? இக்கில் எங்கேயாச்சும் ஆரம்பிச்சிருக்கா? இங்கில் எங்கேயாச்சும் ஆரம்பிச்சிருக்கா அப்படின்னு நம்ம பார்த்தோம்னு சொன்னால் எங்கேயுமே இந்த மாதிரி சொற்கள் ஆரம்பிச்சிருக்காது. அப்போ மெய்யெழுத்துகளில் எந்த இடத்துலையுமே தமிழ் சொற்கள் ஆரம்பிக்காது. ஒருவேளை எங்கேயாச்சும் நீங்கள் பார்த்தீங்கன்னா, உதாரணமாக கொடுத்துருக்காங்களா? ஆமாம், கிரீடம், பிரியா போன்ற சொற்கள் எங்கேயாச்சும் நீங்கள் பார்த்தீங்கன்னா அது தமிழ் சொல் கிடையாது அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கிறீங்க. முதல் செய்தி என்னது? மெய் எழுத்துகளில் எந்த சொல்லுமே தொடங்காது, தமிழ் மொழியில் இருக்காது. சரி, அப்படி ஏதாச்சும் மெய் எழுத்துக்கள் வெளிப்படையாக தெரிகிற மாதிரி ஒரு சொல் ஆரம்பிச்சிச்சின்னு சொன்னால் அந்த சொல்லு தமிழ் சொல்லாக இருக்காது, அது தமிழ் சொல் கிடையாதுன்னு முடிவுக்கு வந்துடணும் நீ. சரியா? ரைட். ஒருவேளை இந்த சொல்ல ஒரு சொல் தொடங்க வேண்டும் என்று சொன்னால் இது எதோட தொடங்கும்னு கேட்டால் இது கூட ஒரு உயிர் எழுத்து சேர்ந்தால் உயிர்மெய் எழுத்து வடிவில் அது சொல்லின் தொடக்கமாக வரும். மாறாக மெய்யெழுத்தாக அது வராது. மெய்யெழுத்தாக வராது, ஆனால் உயிர்மெய் எழுத்தாக வரும். புரியுதா? அப்படிதான் நம்ம படிச்சுட்டு வந்திருக்கோம் இல்லையா? சரி, இது மொழிக்கு முதலில் வருகின்ற எழுத்துக்கள், மொழிக்கு இறுதியில் வருகின்ற எழுத்துக்கள் அப்படின்னு நம்ம வேற திருப்பி படிச்சுட்டு வந்தோம் இல்ல? முதலில் வருகின்ற எழுத்துக்கள் எத்தனை இருக்குன்னு படிச்சோம்? 22. உயிர் எழுத்துக்கள் 12, மெய் எழுத்துக்கள் 10 இல்ல? மொத்தம் 22 எழுத்துக்கள் மொழிக்கு முதலில் வரும் அப்படின்னு பார்த்துருக்கோம். மொழிக்கு முதலில் வருகின்ற எழுத்துக்கள் அப்படின்னா அதுவும் எப்படி தான் வரும்? ஒரு உயிர் எழுத்தோட சேர்ந்து தான் வரும் அப்படிங்கிறத நம்ம படிச்சுட்டு வந்திருக்கோம். ரைட். இறுதியில் வருகின்ற எழுத்துக்கள் வெளிப்படையாக தெரியும். மெய்யெழுத்து இது முடியும், அது 24 எழுத்துக்கள் இருக்குது அப்படிங்கிறது தெரியும் நமக்கு இல்லை? உயிர் எழுத்துக்கள் ஒரு 12, மெய் எழுத்துக்களில் ஒரு 11, குற்றியலுகரம் என்பது 1, ஆக மொத்தம் 24 எழுத்துக்கள் ஒரு சொல்லின் இறுதியிலே வரும் அப்படிங்கிறத நம்ம படிச்சுட்டு வந்திருக்கோம். சரி, இப்போ முதல்ல சொல்லின் தொடக்கமாக மெய்யெழுத்துக்கள் வருவதில்லைங்கிறாங்க. அப்படி வந்துச்சுன்னா அது தமிழ் சொல் கிடையாதுங்கிறாங்க. அடுத்தது பார்த்தோம்னா அப்படி வர வேண்டும் என்று சொன்னால் அது கூட ஒரு உயிரெழுத்தை நாம் சேர்த்துக்கொள்வோம். உயிரெழுத்தும் மெய்யெழுத்தும் சேர்ந்து உயிர்மெய் எழுத்து என்கின்ற வடிவில் சொல்லின் தொடக்கமாக வரும் அப்படிங்கிறத நாம் அறிந்த செய்தி. 2வது செய்தி பாருங்க. வல்லின மெய்யோடு சொல் முடியாது. வல்லின மெய்ன்னு கொடுத்துருக்காங்க இல்லையா? அங்கே என்னென்ன வல்லின மெய்ன்னு எழுதுங்க பார்க்கலாம். வல்லின மெய் எழுத்துக்கள் என்னது? வல்லின மெய் எழுத்துக்கள் என்னன்னு கேட்டேன், எழுதிடுங்க. மேலே புள்ளியை வச்சுக்கோங்க. சொல்றதுக்கு எளிமையா இருக்குங்கிறதுனால தான் நம்ம உயிர்மெய் எழுத்து வடிவில் சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். இல்லைனா அதை இக்கு, இச்சு, இட்டு, இத்து, இப்பு, இரு இப்படி தான் நம்ம சொல்லணும். அது சொல்லுகின்ற முறையில் அந்த ஒரு வழக்கம் எளிமையாக இருக்காது என்பதற்காக அதை உயிர்மெய் எழுத்தாக நம்ம பயன்படுத்தி கொள்கிறோம். புரியுதுங்களா? கசட தபர கிடையாது. இக்கு, இச்சு, இட்டு, இத்து, இப்பு, இரு தான் அது வல்லின எழுத்துக்கள் அப்படிங்கிறது நமக்கு தெரியணும். புரியுதா? சரி, அப்போ இந்த எழுத்துக்களில் ஏதாச்சும் ஒரு சொல்லு முடிஞ்சிருக்குதா அப்படின்னு பார்த்தோம்னா தமிழ் சொல்ல முடியவே முடியாது. தமிழ் எழுத்துக்களில் வல்லின எழுத்துக்களில் எந்த சொல்லும் முடியாது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறேன். சரி, ஒருவேளை அப்படி முடிந்தால் அதனை தமிழ் சொல் அன்று என்று உணர்க. அது தமிழ் சொல் அன்று என்று நீங்கள் தெரிந்து கொள்ளுதல் வேண்டும். புரியுதா உனக்கு? இங்கே இந்த 6 எழுத்துக்களில் ஏதாச்சும் ஒரு சொல் முடிஞ்சுன்னு சொன்னால் அது தமிழ் சொல்லே கிடையாது, அது வேற மொழி சொல்லு. சரி, இங்கே அது மாதிரி முடிஞ்சிருக்கிற சொல்ல நம்ம ஏதாச்சும் சான்று பார்க்குமா? இங்கே பாருங்க, பார்க் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. பார்க் ஆங்கில மொழி சொல்லு தெரியுது. பஞ்ச் தெரியுது. அப்புறம் பட்டு, போத்து, டப்பு இது எல்லாமே பார்த்தீங்கன்னா பிற மொழியிலிருந்து ஒளிபெயர்த்த சொற்கள். மொழிபெயர்ப்பு என்பது வேறு, ஒளிபெயர்ப்பு என்பது வேறு. சரியா? இங்க பாருங்க, இப்ப நேம் அப்படின்னு எழுதுனா தமிழ்ல இதை மொழிபெயர்த்து பெயர் என்று நம்ம சொல்றோம். இதையே இப்படி எதுனா வச்சுக்க, இது என்ன தரும் பேரு? ஒளிபெயர்ப்பு சொற்கள். ஒளிபெயர்ப்பு. யானை டாக்டர் அங்கே பார்க்கும்போது கூட பார்த்துருப்போம் நம்ம. டாக்டர் டா இக் ட இர் கொடுத்துருக்காங்க. அப்போ அது கூட என்னது? ஒளிபெயர்ப்பு சொல் தான். ஒளிபெயர்ப்பு சொல். ஒளி
இங்கே என்ன நேம் அப்படின்னு அந்த ஆங்கிலத்தை எப்படி உச்சரிக்கணும், அந்த ஒலியை மட்டும் நாங்கள் வாங்கிக்கிட்டு அந்த ஒலிக்கு உண்டான எழுத்துக்களை தமிழ் மொழியில் என்ன இருக்குன்றது நான் பூத்திக்கிறேன். அதனால் அதுக்கு பேர் ஒலிபெயர்ப்பு சொல். நேரடியாக நேம் என்றால் தமிழில் அதுக்கு பேர் பெயர் என்று நம்ம எழுதணும். இதுக்கு பேர் மொழிபெயர்ப்பு. இந்த மொழியில் எதை வழங்குகிறோமோ அதை என்னுடைய மொழியில் நான் எப்படி வழங்குறேன் அப்படிங்கிற சொல்ல கொண்டு வந்து இங்கே பெயர்ப்பதுக்கு பேர் மொழி பெயர்த்தல், இங்கே ஒளி பெயர்த்தல். இப்போ இந்த மாதிரி எழுதியிருக்கக்கூடிய எல்லா சொற்களுமே ஒளிபெயர்ப்பு சொற்கள் தான். இது மொழிபெயர்த்த சொற்கள் கிடையாது இல்லையா? இங்கே பாருங்க, பார்க் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அங்கே இருக்கக்கூடிய ஆங்கிலத்தை எப்படி படிக்கிறோமோ அதை அப்படியே தமிழில் அந்த அந்த ஒலிக்குரிய எழுத்துக்களை நிரப்பி வச்சுருக்காங்க, அவ்வளோதான். அப்போ ஒளி பெயர்ப்பு சொல் அப்படின்னு பேர். புரியுதா? மற்ற எல்லாத்துக்குமே அப்படியே தான் வரும் பாருங்க. பஞ்சு, டப்பு, போத்து, டப்பு, இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒளிபெயர்ப்பு சொற்கள். அப்போ மொழிபெயர்ப்பு என்பது வேறு, ஒளிபெயர்ப்பு என்பது வேறு அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டேன். இன்னொன்று என்ன தெரிஞ்சுக்கிட்டேன், இந்த வல்லின எழுத்துக்களில் எந்த சொல்லும் முடியாதுங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு கூடுதலாக இந்த செய்தியை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க. புரியுதா? அடுத்தது போகலாம். வல்லினமைகள் ஈரொற்றாய் வாரா. ஏன் வாரா கொடுத்துருக்காங்க? வாரா அதனுடைய பொருள் வாராது, வராது, வராது, இப்படிதான். இப்போ கொடுக்காம இப்படி ஏன் இப்படி கொடுத்துருக்காங்க சொல்லுங்க பார்க்கலாம். உனக்கு தெரியும். வாரா அப்படின்னு கொடுத்துருக்காங்க, ஏன் வாராது அப்படின்னு கொடுக்கல? தெரியல? உனக்கு தெரியும், கீழே படிச்சுட்டு வந்திருக்கோம். வாராது அப்படின்னாலும் வராது தான், வாரா அப்படின்னாலும் வராது தான், ரெண்டும் ஒரே பொருள் தான், எதிர்மறை பொருள் தான். ஆனால் அதில் எதுவும் மாற்றம் இல்லை. ஏன்? பகுபத உறுப்பிலக்கணம் தான் நம்ம தெளிவாக படிச்சுட்டு வந்திருக்கோம். அது பகுபத உறுப்பிலக்கணமா? சரி, இங்கே மாற்றம் என்ன? விகுதி மட்டும்தான், கடைசியில் இருக்கக்கூடியதை மட்டும். அதான் நான் விகுதின்னு படிச்சுட்டு வந்திருக்கோம். நம்ம விகுதின்னு படிச்சிருக்கோமா இல்லையா? சரி, இப்போ இங்கே வல்லின மெய்கள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. வல்லின மெய்கள் ஒருமையா பன்மையா? கல் மெய்கள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இல்லையா? வல்லின மெய்கள் பன்மை இல்லையா? தெரியுது. அப்போ பன்மையாக முடிகிற போது விகுதியும் எப்படி இருக்கணும்? பன்மையாகவே இருக்கணும். அப்போ இந்த நோக்கத்தில் தான் மெய்கள் என்பது பன்மை, வாரா என்பது பன்மை. ஆ இதெல்லாம் பன்மை விகுதிகள். அப்ப வாராது அப்படின்னு கொடுத்துருந்தாங்கன்னா இது ஒருமைக்கான விகுதிகள். சென்றன, பறந்தன, அல்லது ஓடாது, தூ அப்படின்னு முடியுதுன்னு வச்சுக்கோங்களேன். தூள முடியுது, பறந்தது அப்படின்னு எழுதுறீங்கன்னா விகுதி என்ன தெரியுமா எழுதுவீங்க? தூ ஒன்றன் பால் வினை முற்று விகுதி. அப்போ ஒருமை வந்தால் தூ, பன்மை வந்தால் அ அல்லது ஆ அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுச்சுவீங்க. இதெல்லாம் நம்ம அங்கே பார்த்துருக்கோம். நினைவில் கொள்க அப்படின்னு படிச்சுட்டு ஆண், ஆண் பால் வினைமுற்று விகுதி, ஆல் பெண் பால் வினைமுற்று விகுதி, ஆர் பலர்பால் வினைமுற்று விகுதி, தூ ஒன்றன் பால் வினைமுற்று விகுதி, ஆ பலவின் பால் வினைமுற்று விகுதி, இப்படின்னு நம்ம படிச்சுட்டு வந்திருக்கோம். ஆமாவா இல்லையா? நினைவில் கொள்க அப்படின்னு பகுபத உறுப்பிலகத்தில் ஒரு கட்டம் போட்டு ஒரு செய்தி கொடுத்துருக்காங்க. பாடம் முடிச்சோடனே இதை முதல்ல படிச்சுட்டு வாங்கன்னா உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. ஆமாவா இல்லையா? அப்ப நீங்க செய்தி தெரிஞ்சுக்கிட்டீங்க. ஏன் வாரான்னு கொடுத்துருக்காங்க, ஏன் வராதுன்னு கொடுக்கல, வராதுன்னு கொடுக்கல அப்படின்னு கேட்டா, எழுவாய் எப்படி இருக்கு? பன்மையில் இருக்கு. அப்ப பயனிலையும் எப்படி இருக்கணும்? பன்மையில் இருக்க வேண்டும் என்பதற்காக வாரா என்று கொடுத்துருக்காங்க. இதுவே வல்லின மெய் அப்படின்னு கொடுத்துருந்தாங்கன்னா வாராது என்று கொடுத்துருப்பாங்க. புரியுதா உனக்கு? சரி, இப்ப செய்திக்குள்ள வருவோம். இங்க பாருங்க, வல்லினமைகள் ஈரொற்றாய் வரா. ஈரொற்று மெய்மயக்கம்னா என்ன? அதுக்கு உடல்நிலை மெய்மயக்கம்னா என்ன? வேற்றுநிலை மெய்மயக்கம்னா என்ன? 16 நம்ம தெளிவாக படிச்சு வந்திருக்கோம். மெய்மயக்கம் ஒரு தலைப்பில் படிச்சோமா? இயல் 2 3 இருக்கு, பத்துமா? ஆமாம் படிச்சோம்ப்பா. மெய்மயக்கம்னா ஒரு மெய் எழுத்து இன்னொரு மெய் எழுத்தோடு மயங்கி வருவது இல்லை. இப்போ இக்குக்கு பக்கத்தில் இக்கே வந்துச்சுன்னு சொன்னால் அதுக்கு பேர் உடல்நிலை மெய்மயக்கம். இது ரெண்டுமே வேற்றுநிலை மெய்மயக்கம். ஈரொற்று மெய்மயக்கம்னா இந்த மூன்றுமே பார்த்தோன்னா எரழ, இது வேற்றுநிலை ஈரொற்று மெய்மயக்கம். ஈரொற்று மெய்மயக்கம். ஏன் பாய் அப்படி சொன்னாங்க அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா இந்த இந்த மூன்று தான் அந்த பாடமே. ஒரு பக்கம் முழுக்க இதை கொடுத்துருப்பாங்க இந்த செய்தியை தான். அப்படின்னா காச தாப்ப அப்படிங்கிறது காச தாப்ப இது 4 எழுத்துக்கும் உடல்நிலை மெய்மயக்கம் அப்படின்னு பேர். என்னது?
உடல்நிலை மெய்மயக்கம். உடல்நிலைனா இந்த எழுத்துக்கள் இதே எழுத்துக்களோட தான் சேரும், வேற எழுத்துக்களோட சேராது. எங்கனையாச்சும் ஒரு புள்ளி வச்ச எழுத்து இக்கு பார்த்தீங்கன்னா அதுக்கு பக்கத்தில் இக்கு ஒளிஞ்சுக்கிட்டு தான் இருக்கும். ஏதாச்சும் இக்கு மாதிரி ஒன்று சொல்லுங்க, இக்கு இடையில வர மாதிரி ஒரு சொல்லு. அக்கம் அல்லது பக்கம், பக்கம். அதுக்கப்புறம் இந்த வரிசையாக சொல்லுவீங்க. முதல்ல இருந்தால் சொல்கிறதுனா கொஞ்சம் யோசிப்பீங்க, அடுத்து சொல்லிவிடுங்க. இக்கு இருக்கு, பக்கத்தில் இக்கு தான் இருக்குது, இக்கு கூட்டலாக தான் கா இல்லையா? அதே மாதிரி இச்சு சொன்னீங்களாலும் அப்படி தான் இருக்கும், இத்து சொன்னீங்களாலும் அப்படி தான் இருக்கும், இப்பு சொன்னாலும் அப்படி தான் இருக்கும். அப்பா அப்படின்னு சொல்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். உதாரணத்துக்கு இப்பு, இப்புக்கு கூட்டல் ஆ, அதான் பா இல்லையா? அதான் இந்த மாதிரி இந்த 4 எழுத்துக்களும் அதே எழுத்துக்களோட வருங்கிறது தான் நம்ம படித்த விதி. உடல்நிலை மெய்மயக்கம்னு பேர். சரி, அடுத்தது இது வேற்றுநிலை மெய்மயக்கம்னு பேர். அப்படின்னா இந்த இருக்கு பக்கத்தில் இரு வரவே வராது, ஈழுக்கு பக்கத்தில் ஈழு என்பது வரவே வராது, வேற எழுத்து தான் வரும். ஏதாச்சும் ஒரு புள்ளி வச்சு எடுத்து சொல்லுங்க. இர், இர் வர மாதிரி இரு இடையில வர மாதிரி சொல்லுங்க. பார்த்தான், இரு வருது, வேற ஒரு எழுத்து வருது இல்லையா? வேற ஒரு எழுத்து வருதா? பார்த்தான். சரி, இது வாழ் தமிழ் சொல் சொல்லுமா? சரி, இப்ப நமக்கு ஆமா வாழ்க்கை அப்படிங்கிறது வச்சுக்க. வாழ்க்கை அப்படிங்கிற சொல்ல இழுக்கு பக்கத்துல இக்கு தான் வருது, இழுக்கு பக்கத்துல இருக்கு. அப்போ இந்த 2 எழுத்துக்கு என்ன தெரியுமா சிறப்பு? இதுக்கும் பக்கத்துல இது எழுத்து வரவே வராது, வேற எழுத்து தான் வரும் இல்லையா? அதே போல ஈரொற்று மெய்மயக்கம்னு ஒன்று இருக்குது. இது 2 நம்ம பார்த்த செய்திகள் தான். 3வதும் பார்த்த செய்தி தான். இப்ப நினைவூட்டுறேன் நான் உனக்கு. போன்ற 3 எழுத்துக்களுக்கு பக்கத்தில் தான் 2 புள்ளி வச்சு எழுத்து வர மாதிரி வருமே தவிர வேற எங்கேயும் 2 புள்ளி வச்சு எழுத்து மாதிரி வராது, மெய் எழுத்துக்கள் வரவே வராது. உதாரணமா இங்க பாருங்க, ஈ வர மாதிரி வாய்க்கால் அப்படின்னு எழுதுறேன். வாய்க்கால் ஈ வருது, பக்கத்தில் ஒரு புள்ளி வச்சு எழுத்து வருது. அப்ப 2 புள்ளி வைத்த எழுத்துக்கள், அதாவது மெய் எழுத்துக்கள் வெளிப்படையா தெரிஞ்சிச்சுன்னா அதுக்கு பேர் ஈரொற்று மெய்மயக்கம். 2 புள்ளி வச்ச எழுத்து வெளிப்படையா தெரிஞ்சிச்சுன்னா அதுக்கு என்ன பேரு? ஈரொற்று. 2 ஒற்றுகள், ஒற்று எழுத்துனா என்னது? மெய் எழுத்து இல்லையா? ஈரொற்று மெய் மயக்கம். அப்ப 2 மெய் எழுத்துக்கு பக்கத்துல இன்னொரு மெய் எழுத்து மயங்கி வருவது. இங்க பாருங்க, 2 மெய் எழுத்து வெளிப்படையா இருக்குது, இங்க 3ஆவதா ஒரு எழுத்து வருது, இக்கு கூட்டல் ஆ கா. அப்ப 2 மெய் எழுத்துக்கு பக்கத்துல இன்னொரு மெய் எழுத்து வருது, அதனாலதான் பேரு ஈரொற்று. அதுக்கப்புறம் ஒரு மெய் மயக்கம், ஈரொற்று மெய் மயக்கம். சரியா? இப்ப இருக்கு பாருங்க, நான் இங்கே எழுதிருக்கேன், பார்த்தான் இருக்கு பாருங்க. இரு அப்புறம் இத்து 2 எழுத்து வெளிப்படையா தெரியுது, இத்து கூட்டல் அதான் தா, அப்ப பார்த்தான். இழ் வாழ்க்கை எழுதிருக்கனா? இல்ல, இங்க பாருங்க, வாழ்க்கை எழுதுங்க, வாழ்க்கை. இழ் அப்படின்னா பக்கத்துல இக்கு இருக்கு, ஆனால் 2 புள்ளி வச்சு எழுத்து வெளிப்படையா தெரியுது, 3ஆவதா ஒரு புள்ளி வச்சு எழுத்து உள்ள மறைஞ்சிருக்கு. மறைஞ்சிருக்கா உள்ள? ஏன்னா இங்க இக்கு கூட்டல் ஐ தான் கை, அப்ப இக்கு முன்னாடி தான் இருக்குது. இழு இக்கு இக்கு ஐ அப்படிதானே பாருக்கு. அப்ப 2 புள்ளி வச்ச எழுத்து, அதாவது மெய் எழுத்துக்கள் வெளிப்படையாக தெரிந்தால் ஈரொற்று மெய்மயக்கம். இந்த ஈரொற்று மெய்மயக்கம் கூட இந்த 3 எழுத்துக்கள் தான் வரும், வேற எந்த எழுத்தும் வரவே வராது. இங்க பாருங்க, ய ர ழ, இந்த 3 எழுத்துக்கள் தான் வரும், வேற எந்த எழுத்துக்களும் வரவே வராது. இதை தவிர்த்து வேற ஏதாச்சும் சொல்ல முடியுமான்னு கேட்டா வேற எதுவுமே இந்த தமிழ் மொழியில இல்லை அப்படிங்கிறத நீங்க தெரிஞ்சுக்கிறீங்க. புரியுதா? அப்போ உடல்நிலை மெய்மயக்கம்னா இந்த எழுத்துக்களோட இந்த எழுத்துக்கள் தான் வரும், அதனுடன் அதுவே வருவது. வேற்று நிலை அப்படின்னா அதனுடன் அது வராது, வேறதான் வரும் அப்படிங்கிறது தெரியுது. அப்புறம் இந்த ஈரொற்று மெய்மயக்கம்னா இந்த எழுத்துக்களுக்கு அடுத்தும் ஒரு மெய் எழுத்து வரும், 2 மெய் எழுத்துக்கள் வெளிப்படையா தெரியும், 3ஆவதா ஒரு எழுத்து உள்ள மறைஞ்சு இருக்கும். இதுக்கு பேரு ஈரொற்று மெய்மயக்கம். என்ன பேரு? ஈரொற்று மெய்மயக்கம். இது நம்ம பார்த்துட்டு வந்த செய்தி. யாருக்காச்சும் பார்த்த மாதிரியே ஞாபகம் இருக்குதா? இருக்குது. அப்ப இப்ப கொஞ்சம் கொஞ்சமா சொல்ல இன்னும் கொஞ்சம் தெளிவா புரிஞ்சுக்கும். ரைட்? அப்ப உடல்நிலை மெய்மயக்கம்னா அதுக்கு மட்டும் உரியது 4 எழுத்துகள், வேற்றுநிலைனா 2 எழுத்துகள், ஈரொற்று மெய்மயக்கம்னா 3 எழுத்துகள் அப்படிங்கிறத ஞாபகத்தில் வச்சுக்கிறீங்க. புரியுதா? இதை தவிர்த்து மற்றது எல்லாமே உடல்நிலையாகவும் வரும், வேற்றுநிலையாகவும் வரும். காசா காப்ப 4 எழுத்தா இக்கு கூட்டல் இக்கு வருமா ஐயா? அப்ப வேற எழுத்துக்கள் வராதா? வராது. அடுத்தது இர் இழ், இது 2 தான் வேற்றுநிலையா வருமா? மற்ற எழுத்துக்கள் வராதா? மற்ற எழுத்துக்கள் வராது. ஆனால் 2 பக்கமும் வரக்கூடிய எழுத்துக்கள் இருக்குது. இப்ப உதாரணமா இப்ப இட்டு இருக்கேன், இட் அப்படிங்கிறது எடுத்துக்கேன், இந்த 2லுமே இட்டு இல்லை இல்லையா? இந்த மாதிரி ஒரு 6 4 இது ஒரு 2 6 18ல 6 போயிடுச்சுன்னா மிச்சம் இருக்கு 12 எழுத்துக்கள் இருக்கு. 12 மெய் எழுத்துகள் 2 பக்கமும் வரும், உடல்நிலையாகவும் வரும், வேற்றுநிலையாகவும் வரும். இங்க பாருங்க, 2 என்னது? 1 பட்டம் எழுதுறேன், பட்டம்.
பக்கத்து பக்கத்துலேயே வருதா? அப்போ உடல்நிலையாகவும் வருது. சரி, இன்னொன்று வேற்றுநிலையாக வரக்கூடிய எழுத்து எடுத்திருக்கேன். என்னது? இங்கே பாருங்க, உதாரணமாக காட்சி அப்படின்னு இருக்கிறேன். இட்டுக்கு பக்கத்தில் இச்சு வந்திருக்குது. அப்போ ரெண்டு பக்கமும் சாயக்கூடியவர்கள் 12 பேர் இருக்கிறாங்க. ஒரே பக்கம் மட்டும் சாயக்கூடியவர்கள் உடல்நிலையில் 4, வேற்று நிலையில் 2. அது மட்டும் தான் நீ தெரிஞ்சுக்கிற. புரியுதா? பார்த்துட்டு வந்த செய்தி தான் ஞாபகம் இருக்காது உனக்கு? அப்போ மற்ற 12 எழுத்துகளும் உடல்நிலையாகவும் வரும், வேற்று நிலையாகவும் வரும். மற்ற 12 எழுத்துக்களும் எழுதிப்பட்டுனா அது கட்ட மட்டும் கொடுத்துக்கிறாங்க, நமக்கு படத்திலே இருக்குது, புத்தகத்திலே இருக்குது. சரியா? அப்போ இதெல்லாம் பார்த்துட்டு வந்த செய்தி தான். அப்போ நீ இப்போ தெரிஞ்சுக்கிட்ட, திரும்ப நினைவூட்டிக்கிட்ட உடல்நிலைனா என்ன, வேற்றுநிலைனா என்ன, ஈரொற்றுனா என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டேன். ஈரொற்று மெய்மயக்கம்னா தலைப்பிலே பேர்லே இருக்கு. 2 ஒற்று எழுத்துக்களுக்கு பிறகு ஒரு மெய் எழுத்து மயங்கி வருவது ஈரொற்று, அப்புறம் ஒரு மெய் மயங்கி வருவது ஈரொற்று மெய்மயக்கம். புரியுதா? அப்போ இந்த இடத்துல செய்திக்கு வாங்க. வல்லினமைகள் ஈரொற்றாய் வாரா அப்படின்னா, இப்போ இங்க நம்ம பார்த்துருக்கோம், இந்த எழுத்துக்கள்ல ஏதாச்சும் வல்லின எழுத்துக்கள் இருக்குதா? வல்லின எழுத்துக்கள் இருக்கா? எரலை வழலை எல்லாமே இடைநிலை எழுத்துக்கள் இல்லையா? ஞன நமன புறம் மெல்லின எழுத்துக்கள். அப்போ வல்லின எழுத்துக்களில் ஈரொற்றாய் எங்கேயாச்சும் வருமானு கேட்டால் வரவே வராது. அப்போ ஈரொற்றாய் வரக்கூடிய எழுத்துக்கள் என்னது? இடைநிலை எழுத்துக்கள். இந்த ஏற மட்டும்தான் ஈரொற்றாய் வரும், வேற எந்த எழுத்தும் வராது அப்படிங்கிறத தெளிவாக தெரிஞ்சுக்கிங்க. புரியுதா? ஈரொற்று மெய்மயக்கம்னா என்னது? 2 மெய் எழுத்துகள் வெளிப்படையாக தெரிந்து 3ஆவதாக ஒரு மெய் எழுத்து மறைந்து வருவதுக்கு பேரு ஈரொற்று மெய்மயக்கம். உடல்நிலை மெய்மயக்கம்னா அதனுடன் அதே எழுத்துக்கள் வரக்கூடியதுக்கு பேரு உடல்நிலை மெய்மயக்கம். அதுக்கு மட்டும் உரியது எத்தனைன்னு கேட்டா 4. வேற்றுநிலை மெய்மயக்கம்னா அந்த எழுத்துடன் வேற எழுத்து தான் சேருமே தவிர அதே எழுத்துக்கள் சேராது. அதுக்கு தான் என்ன பேரு? வேற்றுநிலை மெய்மயக்கம். அது எத்தனை இருக்கு? 2 எழுத்து தான் இருக்குது. சரி, அடுத்தது பார்த்தோம்னா உடல்நிலையாகவும் வேற்றுநிலையாகவும் 2 பக்கமும் வரக்கூடிய எழுத்துக்கள் எடுத்துக்கிட்டோம் சொன்னா, இந்த 4 அங்கே ஒரு 2 6 தவிர மிச்சம் இருக்கக்கூடிய 12 எழுத்துக்களும் மெய் எழுத்துக்கள்ல அந்த 6 தவிர்த்து மிச்சம் இருக்கக்கூடிய 12 எழுத்துக்களும் உடல்நிலையாகவும் வரும், வேற்றுநிலையாகவும் வரும். சான்று இட்டுன்னு ஒரு எழுத்து எடுத்துக்கிட்டோம் சொன்னா அது பட்டம் என்ற தலைப்புல என்னவா வரும்? உடல்நிலையாக வரும். காட்சி என்கின்ற பெயர்ல அது வேற்றுநிலையாகவும் வருகிறது. இப்படி 2 பக்கமும் சாரக்கூடியவர்கள் 12 பேர் இருக்காங்க. உடல்நிலையாக மட்டும் வரக்கூடியவர்கள் 4 பேர் இருக்காங்க. வேற்றுநிலையாக மட்டும் வரக்கூடியவர்கள் 2 பேர் இருக்காங்க. அப்போ உடல்நிலை வேறு, வேற்றுநிலை வேறு, ஈரொற்று என்பது வேறு அப்படிங்கிறத இந்த தெளிவாக புரிஞ்சுக்கிட்டீங்க. அப்போ இந்த ஈரொற்று மெய்மயக்கத்துல வல்லினமைகள் வராது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறீங்க. ஏன்னா ஈரொற்று மெய்மயக்கத்துக்குரிய எழுத்துக்கள் என்னது? இதான் ஈரொற்று மெய்மயக்கம் வரும். அதுக்கான சான்றுகள் கூட இங்க எழுதியிருக்கேன், நீங்க பார்த்து வச்சிருக்கீங்க. ரைட். அடுத்தது 3வது செய்தி இங்க பாருங்க. டேர என்னும் மெய்களை அடுத்து வல்லினமைகள் அடுத்து மெய்கள் வருவதில்லை. எடுத்துக்காட்டு காட்சி, முயற்சி என்று எழுதுவது பிழை. 2வது செய்தி. இதுல இந்த 2வது கருத்துக்கள்லயே, அதாவது 3வது கருத்துக்கள்லயே 2வது செய்தியா ஒன்று கொடுத்துருக்காங்க பாருங்க. வல்லினமைகள் ஈரொற்றாய் வரா. இது ஈரொற்றாய் வராது, இந்த எழுத்துக்கள் தவிர்த்து வேற எதுவும் வராது. சரி, டேரா என்னும் மெய்களை அடுத்து, இது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுக்கு அது பலமுறை இது மாதிரி எழுதுறீங்க. கற்பகம் எழுதுங்க அப்படின்னு சொன்னா என்ன தெரியுமா எழுதுறான்? கற்பகம். ஏன்னா ரகரத்தை அடுத்து வல்லின எழுத்து எதுவுமே வராது அப்படின்னு விதி தெரிஞ்சிருக்கணும் உனக்கு. புரியுதா? இங்க பாருங்க, காட்சி இட்டு வருதா, பக்கத்துல இட்டு என்பது இன்னொரு இச்சு வரக்கூடாது. அப்ப டாவுக்கு பக்கத்துலயும் ராவுக்கு பக்கத்துலயும் புள்ளி வச்சு எழுத்து வந்துச்சுன்னு வச்சுங்களேன், அது அந்த மாதிரி வரக்கூடாதுன்னு தெரிஞ்சுக்கிறீங்க. இட்டு என்பது இருக்குது, அதுக்கப்புறம் இட்டு என்பது இருக்குது. ட ர இந்த 2த்துக்கு பக்கத்துலையும் வேற ஒரு புள்ளி வச்சு எழுத்து வராது. மேலதான் ஒண்ணு படிச்சோம், ஈரொற்றாய் வராது. வல்லின எழுத்துகள் ஈரொற்றாய் வராது. இது 2மே வல்லின எழுத்துக்கள் தானே. அப்ப ஈரொற்றானே இதுக்கு பக்கத்துல வேற ஒரு புள்ளி வச்சு எழுத்து வருமா? வராது இல்ல. 2 புள்ளி வச்சு எழுத்து வெளிப்படையா வருதுன்னா இந்த 3 எழுத்துக்கள் தானே வரும், வேற எதுலயும் வராது இல்ல. அப்போ இங்க ஒரு செய்தியை சொல்லிட்டு அதுலயே மாற்றங்கள் இருக்கக்கூடியதை சொல்றாங்க பாருங்க. ட ர என்ற எழுத்துக்கள் அதிகமாக சொல்லுக்கு இடையில பயின்று வருகிறது. அப்படி வருகிற பொழுது அந்த ஒலிப்பு முறையின் வேறுபாட்டு காரணமாக என்ன பண்ணிடுறீங்க? கூடுதலாக ஒரு மெய்யை அங்க எழுதிடுறீங்க. அந்த மாதிரி எழுதக்கூடாதுப்பான்னு சொல்றாங்க அவங்க. ஒருங்க காட்சி சொல்லி பார்க்குறான், காட்சி. ஆமா, இட்டு இச்சு சி அப்படிதான் எழுதணும். கற்பகம் எழுதணும்னா கற்பகம். ஆமா, கற்பகம் எழுதணும்.
தெரியுது உங்களுக்கு, ஏன்னா உச்சரித்து பார்க்குறாங்க இல்லையா, அதனால தப்பாக எழுதுறாங்க. ஆனால் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் விதியை, வலின எழுத்துக்களில் 2 மெய் எழுத்து வராது, ஒரே பக்கத்தில் மெய் எழுத்துக்கள் வராதுன்னு தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா இந்த மாதிரியான பிழைகள் எதுவும் நீங்கள் எழுத மாட்டீங்க. முயற்சி என்று எழுதுவது பிழை அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டீங்க. அடுத்தது பாருங்க, 4வது செய்தி. அது பக்கத்தில் 1 2 3 போடுறியா, போட்டுட்டு வாங்க, எழுதிட்டு வாங்க. கை வலிக்குதாமா? இல்லை இல்லை, சரி எழுதலாம். 4வது செய்தி, க ச த ப ஆகிய எழுத்துகளின் பின் அவ்வெழுத்து வரிசையிலே வரும் பிற மெய்கள் வாரா. எடுத்துக்காட்டு காக்கை, பச்சை, பத்து, உப்பு. இப்போதான் இதுக்கு தலைப்பு என்ன பார்த்தோம், உடல்நிலை மெய்மயக்கம்னு பார்த்தோம். இந்த 4 எழுத்துக்களுக்கு பக்கத்தில் அதே எழுத்துக்கள் தான் வரும் அப்படிங்கிறத நம்ம பார்த்துருக்கோம். க ச த ப போன்ற 4 எழுத்துக்கள் பக்கத்தில் அதே எழுத்துக்கள் தான் வரும், வேற எந்த எழுத்தும் வராது. இதுக்கு பேர் உடல்நிலை மெய்மயக்கம். இதுக்கு பேர் என்னது? வேற்றுநிலை மெய்மயக்கம்னா இரு இழு, இதுக்கு பக்கத்துல அதே எழுத்துக்கள் வராது, வேற எழுத்துக்கள் தான் வரும். சரியா? அதான் வேற்றுநிலை மெய்மயக்கம் பேர். சரி, அப்ப காக்கை, பச்சை, பத்து, உப்பு இதுக்கு பக்கத்தெல்லாம் அதே எழுத்துக்கள் வருதுங்கிறத நீங்க தெளிவா தெரிஞ்சுக்கிட்டீங்க. இங்க பாருங்க, இக்குக்கு பக்கத்துல இக்கு தான் இருக்கு, இக்கு கூட்டல் ஐ தான் கை. இச்சு இருக்கு, இச்சுக்கு பக்கத்துல இச்சு தான் இருக்கு, இச்சு கூட்டல் ஐ தான் சை. அப்புறம் இத்து இருக்கு, இத்துக்கு பதில இத்து தான் இருக்கு. ஏன்னு கேட்டா தூள இத்து கூட்டல் ஊ தான் இருக்கு. அப்ப இந்த இத்தோ, இந்த இப்போ, இச்சோ, இக்கோ இதுக்கு பக்கத்துல அதே எழுத்துக்கள் தான் வருதே தவிர வேற எந்த எழுத்துக்களும் எங்கேயும் வராது, எப்பயுமே வராது. சரியா? அதனால இதுக்கு பேரு, இந்த 4 எழுத்துக்களுக்கு என்ன தெரியுமா பேரு? உடல்நிலை மெய் எழுத்துகள் அப்படின்னு பேரு. உடல்நிலையாக மட்டும் வரக்கூடிய மெய்யெழுத்துகள் யாவை அப்படின்னு நமக்கு கேட்டாங்கன்னா நம்ம சொல்லுவோம், இது க ச த ப போன்ற 4 எழுத்துகள் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிறோம். சரிங்களா? தாரா என்னும் மெய்களுக்கு பிறகு அவ்வெழுத்து வரிசைகளும் க ச ப என்னும் வரிசைகளுமே வரும். எடுத்துக்காட்டு கொடுங்க. அந்த இந்த செய்தி ரொம்ப முக்கியமான ஒரு செய்தி. தாரா என்னும் மெய்களுக்கு பிறகு அவ்வெழுத்து வரிசைகளும், ஏன்னா இதெல்லாம் வேற்று நிலையில வராங்க. இவங்களாம் உடல்நிலையாகவும் வேற்றுநிலையாகவும் வரக்கூடிய ரெண்டு பக்கம் சாரக்கூடியவங்க பார்த்தீங்களா, அந்த இடத்துல வந்துருவாங்க. இட்டு நான் இங்கே எழுதியிருக்கேன், இட்டு இங்கே எழுதியிருக்கேன் இல்லையா? இந்த இற்றும் எப்படி வரும்னு கேட்டா பக்கத்தில் உடல்நிலையாக வரும், வேற்று நிலையாக வரும். பார்க்கலாமா? இங்கே பாருங்க, டாவுக்கு எழுதியிருக்கோம், அடுத்தது ராவுக்கு பாருங்க. இதே புள்ளி வச்சு எடுத்து வர மாதிரி வெற்றி எழுதலாமா? வெற்றி, இற்று இற்று இல்லையா? இங்கே பாருங்க, கற்க அப்படின்னு எழுதுறேன், இருக்கு பக்கத்துல இக்கு வேற தான் வருது. அப்போ இந்த 2 எழுத்துகள் 2 பக்கமும் சாரக்கூடியவை. இந்த 4 எழுத்து தவிர மற்ற எல்லாத்தையுமே நீங்க அப்பயே புரிஞ்சுக்கணும். இந்த 4 எழுத்து, இந்த 2 எழுத்து தவிர மிச்ச 12 எழுத்துகளும் 2 பக்கமும் வரும். அப்போ உடல்நிலையாகவும் வரும், வேற்று நிலையாக வரும். அப்போ ஏங்க அந்த உடல்நிலையா இருக்கும்போது அதை சேர்த்துக்கல அப்படின்னு கேட்டாங்கன்னா அவங்க தான் 2 பக்கமும் போறாங்களே. இவங்க உடல்நிலைனா உடல்நிலையாக மட்டும்தான் இருப்பாங்க, இவங்க வேற்றுநிலையாக மட்டும்தான் இருப்பாங்க. இவங்க 2 பேரும் தவிர்த்து மற்றவங்க இருக்கக்கூடிய அந்த 12ம் உடல்நிலையாகவும் வரும், வேற்று நிலையாகவும் வரும். அதனால அவங்க எல்லா பக்கமும் போறவங்கிறதுனால அவங்க எந்த பக்கமும் தனியாக சேர்த்துக்கல, அவங்க ஒரு பக்கம் தனியாக ஒதுக்கிட்டாங்க. ரைட். அப்போ இந்த டாரா என்னும் எழுத்துக்களுக்கு இருக்கக்கூடிய சிறப்பு 2வது முறை பார்க்குறோம். முன்னாடி என்ன பார்த்தோம்? இந்த எழுத்துக்களுக்கு பிறகு அதே எழுத்துக்கள் வரும். ஆனால் என்ன பண்ணும்? காசப்பா என்ற 3 எழுத்துக்கள் தான் வரும். இங்கே கொடுத்துருக்காம பாருங்க, காசப்பா போன்ற எழுத்துக்கள் தான் வரும். ஆனால் இங்கே அந்த எழுத்துக்கள் ஈருற்றாய் வருவது கிடையாதுன்னு ஒரு செய்தி பார்த்தோம். இங்கே பார்த்தோம்னா அதே எழுத்துக்கள் வராதுன்னு பார்த்துருக்கோம். இன்னொரு செய்தியும் இருக்குது, பின்னாடி பார்ப்போம். அப்போ டாரா என்னும் மெய்களுக்கு பிறகு அவ்வெழுத்து வரிசைகளும், அவ்வெழுத்து வரிசைகள்னா இப்போ இட்டுனா இட்டு ஆரம்பிக்கிற மாதிரி ஒரு சொல் வரும், இட்டுனா இட்டு ஆரம்பிக்கிற மாதிரி வரும். அதுதான் அதனுடைய வரிசை அப்படின்னு பேரு. சரியா? அப்போ டகரத்துக்கு பக்கத்தில் டகரத்தில் ஆரம்பிக்கக்கூடிய ஏதாச்சும் ஒரு எழுத்து சொல்லு வரும். ரகரத்துக்கு பக்கத்தில் அந்த ரகரம் ராராரி எரி ரூரு இருக்கு இல்லையா, அந்த மாதிரி இருக்கக்கூடிய எழுத்துக்கள் ஏதாச்சும் வருமே தவிர வேற எழுத்துக்கள் வராது. வேற எழுத்துக்கள் வந்தால் என்ன எழுத்துக்கள் தான் வருமா? 3 எழுத்தா வருமா? ஒன்று இக்கு வரும், சா வரும், அல்லது பா வரும். க ச ப இங்கே நான் எழுதியிருக்கேனா? இங்கே வருங்க, இரு எழுதியிருக்கேன். என்ன எழுத்து வந்திருக்கு பக்கத்தில்? இக்கு வந்திருக்கு இல்லையா? இக்கு கூட்டலாதான் க. அப்போ இக்குக்கு அவங்க கொடுத்துருக்குறாங்க. அதுக்கப்புறம் இங்கே பாருங்க, கற்சிலை சி இச்சு வந்திருக்குது. அதுக்கப்புறம் இப்பு கற்பவை கொடுத்துருக்காங்க இல்லையா? அப்போ இருக்கு பக்கத்தில் க ச ப போன்ற 3 எழுத்துக்கள் தான் வரும். ஒரு மதிப்பில் கேட்பாங்க நமக்கு. ஒரு மதிப்பில் என்ன கேட்பாங்க? அப்பா டாரா எழுத்துக்களுக்கு பிறகு அவ்வெழுத்து வரிசைகளும் வரும். ஆனால் மெய் எழுத்துக்களில் வேற என்ன எழுத்துக்களும் அதன் பக்கத்தில் வரலாம் அப்படின்னு கேட்டாங்கன்னா இந்த 3 எழுத்து சொல்லணும். க ச ப. அந்த க ச ப மட்டும் கட்டம் போட்டு வச்சுக்கோங்க. சொல்லணும்.
கிளாஸில் இருந்தே ஒரு ஜீவன் சப்ஜெக்ட் ஆகிடுச்சா? கொடுக்கலையா? ரைட். சரி, தெரியுதாம்மா? டேராவுக்கு 2 சிறப்புகள் விதி பார்த்துருக்கீங்களா? ஆமாம். அடுத்தது பாருங்க, டேரா என்னும் மெய்களுக்கு பிறகு அவ்வெழுத்து வரிசைகளும் காசாப்ப என்னும் வரிசைகளுமே வரும். எடுத்துக்காட்டு பாட்டு, வெட்கம், காட்சி, திட்பம், காற்று, இதெல்லாம் உடனெலாம் வரக்கூடியது. அடுத்தது பார்த்தீங்கன்னா கற்க, கற்பவை, கற்சிலை, கற்பவைலாம் கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் அந்த காசாப்பா போன்ற 3 எழுத்துக்கள் வரிசையில் வரக்கூடிய எழுத்துக்கள் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க. அடுத்தது பார்த்தீங்க 3வது எழுத்து டேரால 3 விஷயங்கள் பார்த்துருக்கோம். இப்போ நம்ம இங்கே பாருங்க, டேரா என்னும் எழுத்துகள் சொல்லின் முதலில் வாரா. டேரா என்னும் எழுத்துகள் சொல்லின் முதலில் வாரா. ஏன் வாரான்னு கொடுத்துருக்காங்க, வாராதுன்னு கொடுக்கலன்னு தெரியும். டேரா ஒன்றுக்கு மேலே பன்மை, அதனால பன்மை விகுதி ஆகாரம் வரணுன்றதுனால ஆகாரத்துக்காக கொடுத்துருக்காங்க. அப்போ தெரியுது. அடுத்தது அவ்வாறு வந்தால் அவை தமிழ் சொற்கள் இல்லை. தமிழில் சொற்கள் வராது. இயல் 1ல் 11ஆம் நம்ம படிச்சிருக்கோம். டமாரம், ரெக்கை, இதெல்லாம் தமிழ் சொற்கள் கிடையாது. அன்னம், கிண்ணம் தான் தமிழ் சொற்கள்னு ஒரு மதிப்பிலே நமக்கு பின்னாடி கொடுத்துருக்குறாங்க, புத்தகத்துக்கு பின்னாடி பார்த்துருக்கோமா இல்லையா? இயல் 1ல். சரி, அப்போ இந்த மாதிரியான சொற்கள் ட, ர போன்றவை வராது. அப்படி வந்தால் அவை தமிழ் சொல் கிடையாது. ஆமாம், ரப்பர் அப்படின்னு வருது, அல்லது ரெக்கைன்னு வருது, ரெக்கைன்னு வருது. இன்னொன்று பார்த்தீங்கன்னா டப்பா, அதை டமாரம், இதெல்லாம் கொடுக்குறாங்க. இப்படிலாம் வந்தால் அது தமிழ் சொல்லா கிடையாது. ஏன்னா டாவும் ராவும் சொல்லின் தொடக்கமாக வருவது கிடையாது. இதுக்கு கசட தபர மொத்தம் 6 எழுத்துகள். அந்த 6 எழுத்துக்களில் காசா தாப்பா நீங்கின வேற எழுத்துக்கள் என்ன இருக்கு பாருங்க. மொத்தம் கசட தபர 6 தானம்மா. 6 எழுத்துக்களில் காசா தாப்பா நான் எழுதிட்டேன். மிச்சம் இருக்கக்கூடியது டேரா தான் இருக்கு. அந்த டேராவுக்கு தான் இப்போ 3 விதமாக நமக்கு விளக்கி சொல்லிட்டு இருக்காங்க. ட ர, கஷட இல்லை, தப ர இல்லை. அப்போ 2 எழுத்துக்கள் தான் இங்கே கிடையாது. அந்த 2 எழுத்துக்கள் தான் நம்ம சிறப்பு விதிகளாக பார்த்துக்கிட்டு வரோம். புரியுதுங்களா? அப்போ டேரா என்னும் எழுத்துக்கள் சொல்லின் முதலில் வாரா. வல்லின எழுத்துக்களில் மித்த 4 எழுத்துக்கள் இருக்கு, அது சொல்லின் முதலில் வரும். பாருங்க, கச தப வரும், சொல்லின் முதல்ல வரும். சரி, அப்போ அவ்வாறு வந்தால் அவை தமிழ் சொற்கள் இல்லை. எடுத்துக்காட்டு டமாரம், ரப்பர், ரக்கை, இதெல்லாம் நம்ம பார்க்குறோம். சரி, அடுத்தது பாருங்க, ஆயுத எழுத்து சொல்லின் இடையில் மட்டுமே வரும். தனிச்சொல்லாயின் மூவெழுத்தாகவும் தனிக்குறளை அடுத்தும் வரும். இதை நம்ம தனிநிலையில பார்த்தோம் முன்னாடி. ஞாபகம் வச்சிருக்கியா? எழுதிருக்கியா? தனிநிலைன்னு ஏன் பேர் வந்துச்சு? ஆயுத அமைவிடம் எழுதி வச்சிருக்க நீ. ஆயுத அமைவிடம், குரில், ஆயுதம், வல்லினத்தில் தொடங்கக்கூடிய எழுத்து, இப்படி தான் எழுதி வச்சிருக்கீங்க. எழுதி வச்சிருக்கீங்களா? ஆமாம், அற்புதம். அப்ப ஆயுத எழுத்து சொல்லின் இடையில் மட்டுமே வரும். ஏன் சொல்லின் இடையில் மட்டுமே வரும்? ஏன்னா அது மெய்யெழுத்தின் மாத்திரை அளவு பெற்றிருந்தாலும் எந்த உயிரெழுத்தினுடையும் சேராது. மொழிக்கு முதலிலும் வராது, இறுதியிலும் வராது. அது இடையில் தனியாகத்தான் நிற்கும். அதனால் அதுக்கு பேரு தனிநிலை. முதல்ல ஆரம்பிக்குமா? ஆரம்பிக்காது. இறுதியில் முடியுமா? முடியாது. எங்கே தான் இருக்கும்? சொல்லுக்கு இடையில் தான் இருக்கும். அப்போ முன்னாடி யார் இருப்பாங்க? குறில் எழுத்தா இருக்கும். பின்னாடி யார் இருப்பாங்க? அங்கே வல்லின எழுத்தில் தான் இருக்கும். அப்போ இதுதான் அந்த ஆயுத எழுத்து அமைகின்ற முறை அப்படின்னு நம்ம படிச்சு வச்சிருக்கோம் இல்லையா? எழுதிருக்கு தானே? சரி, ஒருவேளை தனிச்சொல்லாயின் மூவெழுத்தாகவும் அது இது அப்படின்னு வரக்கூடியது தனிக்குறளை அடுத்தும் வரும். தனிக்குறளுக்கு பக்கத்தில் இருக்கும். மூவெழுத்துனா வல்லின எழுத்துல தொடங்கக்கூடிய எழுத்தாக இருக்கும். அது அமைவிடம். அது எங்கே வந்தாலும் ஆயுத எழுத்து நம்ம அப்படி தான் தெரிஞ்சு வச்சிருக்கோம். ரைட். அடுத்தது பார்த்தீங்கன்னா மெல்லின எழுத்துகளில் ந சொல்லின் தொடக்கமாக வாரா. அப்போ மெல்லின எழுத்துக்கள் என்னென்னு மேலே எழுதுங்க. நமன அங்கே எழுதணும். அங்கே எழுதணும். எங்கே மெல்லின எழுத்துன்னு இருக்கோ அங்கே தானே எழுதணும். மெல்லின எழுத்துகளில் ந சொல்லின் தொடக்கமாக வாரா. எழுதிட்டீங்களாமா? ரைட். இப்போ எந்தெந்த எழுத்துக்கள் சொல்லின் தொடக்கமாக வராதான் அதில் மெல்லின எழுத்துல ந ரென்னகரனாவும் தன்னகரனாவும் வராது. அப்போ மற்ற எல்லா எழுத்துக்களும் வரும் தானே அர்த்தம்? அதானப்பா பொருள். மெல்லின எழுத்துக்களில்
ந ந சொல்லின் தொடக்கமாக வரா, ஆனால் மற்ற எழுத்துக்கள் வரும். வர மாதிரி சொல்லுங்க. நீ படிச்சுட்டு வந்திருக்கிற, நீ படிச்சிருக்க. ஞனம் என்கின்ற ஒரே ஒரு சொல்லில் தான் ங என்பது மொழிக்கு முதல்ல வரும். படிச்சுட்டு வந்திருக்க. மொழிக்கு முதல்ல வரக்கூடிய எழுத்துக்கள். அது கூட ஆ இ உ போன்ற 3 சுற்றெழுத்துக்களுக்கு பிறகுதான் வரும். அங்கனம், இங்கனம், எங்கனம், யாங்கனம், இதெல்லாம் இருக்குல்ல, இதெல்லாம் இருக்கு. படிச்சுட்டு வந்துடும். சரி, பரவாயில்ல. அப்ப ஞாவுக்கு சொல்லிட்டேன். அது ஞாலம், ஞானம் இதெல்லாம் எழுதிடுவேன். சரி, என்ன தன்னகரனா? தன்னகரனா சொல்றேன்னு வச்சுக்க. தாவுக்கு பக்கத்தில் வரக்கூடியண்ணா இப்பதான் படிச்சுட்டு வந்திருக்கிறேன். ஆமா, நண்டு, நன்று இதெல்லாம் எழுதுவீங்க. சரியா? ரைட்டு. அடுத்தது பார்த்தீங்கன்னா தன்னகரனால கிடையாது, ரென்னகரனால கிடையாது. வேற என்ன இருக்கு? அதெல்லாம் தெரியும், எல்லாருக்கும் தெரியும். எல்கேஜிலேருந்தே நம்ம படிச்சுட்டு வந்திருக்கோம். மாவில் ஏதாச்சும் சொல்லுங்க. மாவில் தொடங்கக்கூடிய ஒரு 5 சொற்களை எழுதி வருக அப்படின்னு நம்ம கொடுப்பாங்க இல்லையா? அகரத்தில் தொடங்கக்கூடிய 50 சொற்களை எழுதி வருக. கீழக்குள்ள படிச்சு பயிற்சி இருந்து தானே எழுதுனீங்க தானே? ஞாபகம் இல்லை ஐயா. நேற்று என்ன சாப்பிட்டீங்க, நேற்று என்ன பண்ணீங்க தெரியாது நமக்கு. சரி, பரவாயில்ல. அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த மெல்லின எழுத்துக்களில் 6 எழுத்துக்கள் இருக்குன்னா 6 எழுத்துல 2 எழுத்து சொல்லின் தொடக்கமாக வராதுன்னா மற்ற எல்லா எழுத்துக்களும் சொல்லின் தொடக்கமாக வரும். தெரியுது நம்ம? சரி, சொல்லின் இடையில் வல்லினத்துக்கு முன் அவ்வல்லின மெய்யோ அவற்றின் இன மெல்லின மெய்யோ வரும், பிற மெய்கள் வருவதில்லை. ஏன்னா உடல்நிலை மெய்மயக்கன்னு இப்போ நம்ம பார்த்துருக்கோம். வல்லின எழுத்துக்களில் சொல்லின் இடையில் வல்லினத்துக்கு முன் அவ்வல்லின மெய்யோ அவற்றின் இன மெல்லின மெய்யோ வரும், பிற மெய்கள் வருவதில்லை. இப்போ நம்ம இன எழுத்துக்கள் ஒன்று பார்த்துக்கோம்ல. காவுக்கு ங, ஷாவுக்கு ஞ, டாவுக்கு ந, தாவுக்கு ந, பாவுக்கு ம, ராவுக்கு ந, இப்படின்னு நம்ம வல்லின எழுத்துக்கள் 6ம் அதுக்கு அத்தனை மல்லின எழுத்துக்கள் பக்கத்தில் எழுதிடுறோம். ஒன்றும் இல்லை, இந்த பக்கம் வல்லின எழுத்து எழுதிட்டு இந்த பக்கம் மல்லின எழுத்து எழுதுனா அதுக்கு நேராக இருக்கத்தான் அதனுடைய இணை எழுத்துக்கள். அவ்வளோதான், வேற ஒன்றும் இல்லை. புரியுதா? புரியுதா? அவ்வளோ. அப்போ இக்கு வருதுன்னா இக்கே வரும். அப்படி வரலன்னா பக்கத்தில் யார் இருக்காங்க? அவங்களுடைய நட்பு எழுத்துல நண்பர் இருக்காங்க இல்லையா, அவங்க வருவாங்க. இப்போ கா வருது, இக்கு வருதுன்னு வச்சுக்கலாம், பக்கத்தில் இக்கு தான் வரும். ஒருவேளை இக்கு வரலன்னா என்ன எடுத்து வரும்? அவ்வளோதான்ப்பா. இங்கே பாருங்க, தக்கைன்னு வருதா, அப்புறம் இக்கு வரல, அதனால இங்கு தங்கை அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அது கூட இந்த இந்த மெய்யெழுத்துக்கு நீங்களா தான் வருமே தவிர பக்கத்தில் இருக்கிற மெய்யெழுத்துக்கு வராது. அதுலேயும் குறிப்புகள் இருக்கு. ஏன்னா இக்கு வந்ததுன்னா பக்கத்தில் என்னதான் வரணும்? இக்கு தான் வரணும். வெளிப்படையாக வந்துச்சுன்னு சொன்னால் அதுக்கு பக்கத்தில் இக்கு தான் வரணும், வேற வரக்கூடாது. இப்போ இந்த இடத்துல இக்கு வரல, ஆனால் இக்கு கூட்டலை அதுக்குள்ளே ஒளிஞ்சிக்கிட்டு இருக்குது. ஆனாலும் இந்த இடத்துல இக்கு வந்ததுக்கான தடயம் இருக்குதுன்னா அதனுடைய மெல்லின எழுத்து தான் வருமே தவிர வேற எழுத்துக்கள் ஏதாச்சும் வந்து குதிக்காது அந்த இடத்துல. புரியுதா? இங்கே பாருங்க, தக்கைன்னு வந்துடுச்சு, இக்கு வெளிப்படையாக வந்துடுச்சு. இங்கே தங்கைன்னு வந்திருக்கு, ஏன்னா பக்கத்தில் கை என்பது இருக்கு. இக்கு கூட்டலை தான் கை, இக்குக்கு இணை எழுத்தாக இருக்கக்கூடியது இங்கு, அதனால இங்கே கொடுத்துருக்குறாங்க. அடுத்தது பச்சை, இச்சுக்கு பக்கத்தில் இச்சை இருக்கு, தெரியுது, உடல்நிலை மெய்மயக்கம். ஆனால் இந்த இடத்துல பாருங்க இஞ்சி, இஞ்சு. அப்ப சி வருது, சிக்கு முன்னாடி என்ன இருக்கு? இச்சுக்கு என்ன எடுத்த? இஞ்சு இல்லையா, அதனால இஞ்சு வந்திருக்கு. பண்டு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இட்டு, இட்டு வருது இல்லையா, கசடை இல்லை. அப்ப இட்டுக்கு இட்டே வந்திருக்கணும், இன்னும் பட்டம் வந்திருக்கணும், அல்லது இந்த பண்டுன்னு கொடுத்துருக்காங்க. ஏன்? இட்டு வர்றதுனால அதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய எழுத்து என்னது? வல்லின எழுத்து. இட்டுக்கு இட்டு வல்லின எழுத்துனா அதுக்கான மெல்லின எழுத்து என்னது? இன். க ங ச ஞ ட ந, 3 சுழினா இல்ல ட, அதனால 3 சுழினா இங்க வந்திருக்கு நமக்கு. பட்டம் அதுவே உடல்நிலையாக வந்திருக்கு, தெரியுது. 10 பந்து, ஏன்னா தகரம் என்பது இத்து கூட்டல் ஊதான் தூ. அப்ப அந்த இடத்துல இத்து வர வேண்டிய இடத்துல வேற நேரத்துல வந்திருக்க இந்து என்பது வந்திருக்கு. அவங்களுடைய ஃப்ரெண்டு அங்க கூட்டி நான் இல்லாத வேலையை நீ பாத்துக்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவர் போயிட்டாரு, இல்ல இத்து போயிட்டாரு இல்லையா. இத்துடைய நண்பர் யாரு? இந்து. ஏன்னா இணை எழுத்துகள் நட்பு எழுத்துக்கள் நம்ம படிச்சுட்டு வந்திருக்கோம். சரி, அடுத்தது தப்பு, பாம்பு, கற்று, கன்று, இது எல்லாமே உடல்நிலை. அடுத்தது அந்த எழுத்துக்கு மாற்றாக வேற ஒரு எழுத்து வருதுன்னு சொன்னா அதனுடைய மெய் எழுத்து, அதனுடைய இணை எழுத்து தான் வரும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். சரி, அடுத்தது பாருங்க, என்னும் எழுத்துக்களுக்கு பின் வியங்கோல் வினைமுற்று தேய்க, செல்க, வாழ்க, ஊர்க என இயல்பாய் நிற்கும். அது ஒரு செய்தி. அப்போ ஏற ல போன்ற இந்த எழுத்துக்களுக்கு பிறகு
எதையாச்சும் வேங்கோல் வினைமுற்றுகள் ஏதாச்சும் வருகிற பொழுது என்னவா இருக்குமா? தேய் கூட்டல் க. வேங்கோல் வினைமுற்று விகுதிகள் எதுப்பா? வேங்கோல் வினைமுற்று விகுதிகள் க, இய, இயர், இ 4. க, இய, இயர், இ 4. 4 விதமான பொருளையும் வரும் தெரியும். வாழ்த்துதல், வைதல், வேண்டல், விதித்தல் ஆகிய 4 விதமான பொருள்களில் வரும். சரி, அப்ப இந்த இடத்துல க என்பது வந்திருக்கிறது. க என்பது என்னது? வியங்கோல் வினைமுற்று விகுதி. சரியா? அப்போ ய, ர, ல, ழ, ல போன்ற இந்த எழுத்துக்களுக்கு பிறகு வியங்கோல் வினைமுற்று விகுதி ஏதாச்சும் வந்துச்சுன்னு சொன்னா இயல்பாக இருக்கும். சேர்த்து எழுதும்போது வலினை எழுத்து அந்த இடத்துல மிகாது. சரி, இங்க பாருங்க, இல் இரு கொடுத்துருக்காங்களா? தேய்க, செல்க, வாழ்க, அப்புறம் ஊர்க கொடுத்துருக்காங்க இல்லையா? இப்படி வருகிற பொழுது இந்த மெய்யெழுத்துக்கு பக்கத்துல ஒரு வலிமை எழுத்தில் வருகிற பொழுது வலிமை ஏதாச்சும் மிகுமான்னு கேட்டா மிகாது, இயல்பாகவே நிற்கும் அப்படிங்கிறது தெரியுது. உதாரணமா தேய்க்க வருமா? தேய் வலினத்தில் வரக்கூடியது. கச தாப்ப வந்தால் மிகும் அப்படின்னு ஒரு விதி நம்ம படிச்சுட்டு வந்திருக்கோம். அதெல்லாம் இதுக்கு வராது. சரியா? அப்போ வல்லின எழுத்துகள் வியங்கோல் வினைமுற்று விகுதியாக இருக்கிற போது இந்த ய, ர, ல, ழ, ல போன்ற 5 எழுத்துக்கள் வருகிற பொழுது இயல்பாகத்தான் வரும். இது சேர்கிற போது இக்கு வருதேங்கிறதுனால ஒரு இக்கு கூடுதல் அங்க வராது, இயல்பாகவே இருக்கும். சான்று பாருங்க, தேய்க, செல்க, வாழ்க, ஊர்க என இயல்பாக நிற்கும். மாற்றாக நாம அதை மாற்றி எழுத வேண்டும் என்று சொன்னால் எப்படி எழுதிருக்கணும்? தேய் கூட்டல் வல்லினத்தில் வரக்கூடிய எழுத்து என்பதனால தேய்க்க, செல்க, இல்க்கு பக்கத்து இக்கு எங்கேயாச்சும் வந்திருக்குதா? அப்போ நீங்க அந்த மாதிரி எழுதிடக்கூடாதுங்கிறதுக்காக தான் இந்த இடத்துல ஒரு விதியை நமக்கு கொடுத்துருக்குறாங்க. சரியா? அந்த 5 எழுத்துக்களை படிச்சுக்க. 5 எழுத்துக்களுக்கு பிறகு வல்லினத்தில் அதை வியங்கோல் வினைமுற்று விகுதி ஏதாச்சும் ஒன்று வந்தால் இயல்பாக இருக்கும். மாறாக அங்கே என்ன பண்ணாது, வல்லினம் மிகாது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சு வச்சுக்கிட்டோம். கல்விகுதி வரும் பொழுது எங்க இந்த 5 எழுத்துக்கள், இந்த 5 எழுத்துக்களை கோடு போடுங்க. அந்த 5 எழுத்துக்களுக்கே இன்னும் 2 சிறப்பு விதி சொல்றாங்க பாருங்க. 5 எழுத்துக்களுக்குமே இன்னும் 2 சிறப்பு விதிகள். கோடு போட்டுக்கிட்டியா? இங்க 1 எழுதிக்க. இந்த இடத்துல 1, இந்த இடத்துல 2. அந்த ரோமன் எண்ணில் எழுதிக்க. ரோமன் எண் 1, 2, 3 இப்படி எழுதிக்க. இது 1பா. இங்க இடத்துல 1 எழுதிக்கோங்கப்பா. இங்க 2, அடுத்தது இங்க 3. புரியுதா? ய, ர, ல, ழ, ல போன்ற இந்த 5 எழுத்துக்களுக்கு பிறகு வியங்கோல் வினைமுற்று வந்தால் பாப்பா இயல்பாக இருக்கும். சரியா? அதுல 2வது விதி என்ன சொல்றாங்க பாருங்க. சொல்லுப்பா. இப்போ வர அடுத்தது கல்விகுதி வரும்பொழுது எதுக்கு பக்கத்துல இந்த 5 எழுத்துக்களுக்கு பிறகு கழி என்கின்ற விகுதி வருகிற பொழுது இயல்பாக இருக்கும். நாய்கள், கால்கள், ஊர்கள், தோள்கள் என இயல்பாய் நிற்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்க. 1 வியங்கோல் வினைமுற்று, 2 கல் விகுதி. இந்த 2மே வந்தால் இயல்பாகத்தான் இருக்குமே ஒத்துக்க என்ன பண்ணாது, வல்லினம் மிகாது. சரி, 3வது விஷயம் என்ன சொல்லியிருக்கிறாங்க? வல்லினத்தில் தொடங்கும் சொற்கள் வரும்போது அப்பயும் இயல்பாகத்தான் இருக்கும். தாய் செய், செல்கணம், வாழ்தல் என இயல்பாய் நிற்கும். புரியுதா இது வரைக்கும்? அப்போ இந்த ஏற போன்ற 5 எழுத்துகள் வியங்கோல் வினைமுற்றுகள் வருகிற போதும் இயல்பாய் நிற்கும். கல்விகுதிகள் வருகிற போதும் இயல்பாய் நிற்கும். வல்லினத்தில் தொடங்கக்கூடிய சொற்கள் ஏதாச்சும் வந்தாலும் இயல்பாய் நிற்கும். அப்படின்னா அர்த்தம், இயல்பாய் நிற்கும்னா வருமொழி, நிலைமொழி, வருமொழி 2மே சேர்க்கும் போது நிலைமொழியில் என்ன இருக்கோ அப்படியே இருக்கும், வருமொழியில் என்ன இருக்கோ அப்படியே இருக்குமே தவிர இடையில எதுவுமே என்ன பண்ணாது, புகாது உள்ள. இல்லை ஒரு எழுத்து இக்கு என்பது இச்சு என்பது வருமானு கேட்டால் அதுவே எதுவும் வராது. அதுதான் இயல்பாக இருக்கிறதுக்கு பேர். நிலைமொழி, வருமொழி 2ம் சேர்க்கிற போது இந்த 2ம் சேர்ந்திருக்குமே தவிர எந்த மாற்றமும் நிகழ்ந்திருக்காது. அதுக்கு பேதானது இயல்பாய் இருக்கிறது. நிலைமொழியும் வருமொழியும் சேர்கிற பொழுது எவ்வித மாற்றமும் இடையில இல்லை என்று சொன்னால் அதுக்கு பேர் இயல்பு புணர்ச்சி. புணர்ச்சி நம்ம படிச்சுட்டு வந்திருக்கோம். அதுக்கு பேர் என்னது, இயல்பு புணர்ச்சி அப்படின்னு படிச்சுட்டு வந்திருக்கோம். சரி, அடுத்தது இப்போ இதில் 3 செய்திகள் நம்ம கொடுத்துட்டாங்க. அடுத்தது பாருங்க, நகர ஒற்றினை அடுத்து ரகரமும் நகர ஒற்றினை அடுத்து டகரமும் வருவதில்லை. இதுக்கு தான் நம்ம முன்னாடி பார்த்தோம். டன்னகரனா, ரன்னகரனான்னு 2 பேர் இருக்குதுப்பா. தன்னகரனாவும் பேர் இருக்குதுப்பா. ஏன்னா அதுக்கு பக்கத்தில் அதுவே தான் வரும், வேற எந்த எழுத்துக்களும் வராது அப்படின்னு அர்த்தம். அதான் இவங்க சொல்றாங்க நகர ஒற்றினை. நகர ஒற்றினை எதுப்பா, இன். நகர ஒற்றினை அடுத்து என்னமும் வராது, ரகரமும். அடுத்தது நகர ஒற்றினை அடுத்து, இந்த நகர ஒற்றினை அடுத்து டகரமும் வருவது கிடையாது.
ஏன் இங்க பாருங்க, கண்டு இப்படின்னு எழுதலாமா அப்படின்னு கேட்டா இது தப்பு. எப்படி எழுதணும் சரியா? கண்டு இப்படிதான் எழுதணும். அடுத்தது இங்க சென்றான் எழுதுறோம். சென்றான், சென்றான் இப்படி எழுதலாமான்னு கேட்டா இது தவறு. இது சரி, சென்றான் தான் சரி. ஏன்? ஏன்னா எனக்கு தெரியும் இந்த நகரம் வந்துச்சுன்னு சொன்னா அதுங்க பக்கத்துல டகரம் மட்டும்தான் வரும். ஏன்னா இதுக்கு பேரு தன்னகர நா, டாவுக்கு பக்கத்துல வரக்கூடிய நா. இதுக்கு பேரு ரென்னகர நா, இது ராவுக்கு பக்கத்துல வரக்கூடிய நா, அதனால இது பேர் ரென்னகர நான்னு பேரு. இதுக்கு பேரு தன்னகர நான்னு பேரு. இதுதான் ரொம்ப முக்கியமான செய்தி. அப்போ உனக்கு சந்தேகம் வருது, உதாரணமா கண்டுன்னு எழுதுன்னு வச்சுக்கேன். அப்போ கண்டுக்கு பக்கத்தில் 2 சுழினா 3 சுழினா அப்படின்னு ஒரு சந்தேகம் வந்துச்சுன்னு சொன்னால் நம்ம என்ன பண்ணணும்? பக்கத்தில் இருக்கக்கூடிய எழுத்தை பார்க்கணும். பக்கத்தில் இருக்கக்கூடிய எழுத்து என்னது? இட்டு. இட்டு கூட்டல் ஊ தான் 2. அப்போ இட்டு வந்துச்சுன்னு சொன்னால் அதுக்கு பக்கத்தில் வரக்கூடிய மெல்லின எழுத்து என்னது? இந்த இன்னு தான் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்க. 3 சுழினா தான் அப்படிங்கிறது தெரிஞ்சு வச்சுக்கணும். அப்போ இதுதான் சரி, இதுதான் சரி, இதுதான் சரி. இதில் ரெண்டுமே தவறு. ஏன்? தன்னகரம் வருகிற போது இந்த இடத்துல 2 சுழினா வராது, 3 சுழினா தான் வரும், விதி. அதே போல இந்த இடத்துல ரென்னகரம் வருகிற போது இந்த இடத்துல ரென்னகரனா தான் வரணுமே தவிர தன்னகரனா வராது என்பது விதி. அப்போ சென்றான் எழுதுகிற போது 2 சுழினா வருமா 3 சுழினா வருமா? 2 சுழினா. அந்த 2 சுழினாவை எப்படி சொல்லணும்? ரென்னகரனான்னு சொல்லணும். 3 சுழினாவை எப்படி சொல்லணும்? தன்னகரனான்னு சொல்லணும். இந்த நகரத்தை எப்படி சொல்லணும்? தன்னகரனான்னு சொல்லணும். ஏன்னா இது 3மே ஒரே உச்சரிப்புடையது. நான் எழுதுப்பா அப்படின்னா, ஐயா இன்னும் 3 இருக்கு, என்ன இங்கே எடுத்துட்டோம் நீ கேட்பல. அப்போ நான் சொல்லுவேன், பா தன்னகர நான் எழுதுங்க அப்படின்னா உனக்கு சந்தேகமே வராது. தாவுக்கு பக்கத்தில் வரக்கூடியனா ஓ சரி. தன்னகர நான் எழுதுங்கப்பா அப்படின்னா ஓ 3 சுழினாப்பா. ரென்னகர நான் எழுதுங்கப்பா அப்படின்பேன். நீ சொல்லுவேன் ஓ 2 சுழினா, சரிங்க. இப்போ உனக்கு சந்தேகம் வராதுல்ல, அதுக்காக சொல்லப்பட்ட விதி தான் இது. அப்போ நீ விதியை நான் சொல்கிறத கேட்டு எழுதுறதுக்காக மட்டும் இல்லை, நீங்கள் எழுதுகிற பொழுதும் தேர்வில் எழுதுகிற பொழுதும் எங்கேயாச்சும் இந்த மாதிரி டகரமோ ரகரமோ வந்தால் அதுக்குரிய 2 சுழினா 3 சுழினா தான் வருமே தவிர வேற எழுத்துக்கள் வராது. இப்போ விதியை படிங்க. நகர அப்படின்னா நகரம், நகரம் அப்படின்னா என்னன்னு கேட்டால் ந என்ற எழுத்து, கரம் அப்படிங்கிறது அந்த இடத்துல சாரியாக வரும். அகரம் அப்படின்னு சொல்லுவோம். அகரம், அகரம் என்ன தெரியுமா? ஆ என்ற எழுத்து. இதெல்லாம் அந்த எழுத்தை உச்சரிக்கக்கூடிய ஒரு சாரியைகள், பின்னாடி சேர்த்து சொல்லக்கூடிய ஒரு உறுப்பு. அது புரியுதா? அப்போ இதே மாதிரி நகரம் அப்படின்னு சொன்னா ந என்ற எழுத்து அப்படின்னு அர்த்தம். இங்க பாருங்க, நகர ஒற்றினை அப்படின்னா இன் என்ற ஒற்றினை அடுத்து ரகரமும் அப்படின்னா ர என்ற எழுத்தும் புள்ளி வச்ச எழுத்து இர் என்ற எழுத்தும் நகர ஒற்றினை எழுத்து டகரமும் வருவது கிடையாது. எப்படி வர்றது கிடையாதா? இதுக்கப்புறம் இதுவும் இதுக்கப்புறம் இதுவும் வராது அப்படின்னு சொல்றாங்க. சரி, வேற எப்படி வரணும்? கண்டு என்று வரும், கண்டு என்று வருவதில்லை. மன்றம் என்று வரும், மன்றம் என்று வருவதில்லை அப்படின்னு நம்ம கொடுத்துருக்காங்க. புரியுதா? இது உனக்கு தெளிவா தெரியுதா? அப்போ இனிவாட்டி அடுத்த வாட்டி சொல்கிற போது 2 சுழினாவா 3 சுழினாவா கேட்பியா? எப்படி கேட்பீங்க? தன்னகரனாவா ரென்னகரனாவா அப்படிதான் கேட்பீங்க. சரி, அடுத்தது ஞ ந வ இவ், இன்னு இந்து இவ் என்னும் எழுத்துகளின் முடியக்கூடிய சொற்கள் அரிதாக உள்ளன. இதையும் நம்ம படிச்சுட்டு வந்திருக்கோம். எங்க தெரியுமா? மொழிக்கு இறுதியில் வருகின்ற எழுத்துகள் அப்படின்னு நம்ம எழுதிட்டே போது அப்போ மற்ற எல்லா எழுத்துக்களுக்கும் நீங்கள் சொல்லிடுவீங்க, இந்த 3 எழுத்துக்கள் மட்டும் நீங்கள் சொல்ல மாட்டீங்க. ஏன்னா இந்த 3 எழுத்துக்கள் செய்யுள் வடிவில் இருப்பதனால யாருக்கும் தெரியாது. அப்போ இனிமேல் நம்ம தெரிஞ்சுக்கணும்னு சொல்லிட்டு அங்கே நம்ம இயல் 1 நம்ம படிச்சிருப்போம். எங்க மொழிக்கு இறுதியில் வருகின்ற எழுத்துகள் இங்கே பாருங்க. உறிஞ்சு, இஞ்சு, வேற ஏதாச்சும் நீ சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. வெறிந்து, இந்து, பொருந்து, இந்த 2 சொல்லு தவிர்த்து வேற எதுவும் கிடையாது. அப்புறம் தெவ் அப்படின்றதான். தெவ் என்றால் பகை. உறிஞ்சு, வெறிந்து என்றால் முதுகு. பொருந்து என்றால் நடிப்பு. உறிஞ்சு என்றால் தேய்த்தல் என்பது பொருள். எழுதுங்க. உறிஞ்சு கீழே எழுதுங்க. தேய்த்தல், தேய்த்தல், இத்து போட்டு எழுதுங்க. தேய்த்தல், தேய்த்தல், தேய்த்தல் எழுதிட்டேன். வெறிந்து அப்படின்னா முதுகு, முதுகு, வெறிந்து முதுகு. பொருந்து அப்படின்னா நடிப்பு, ஏன்னா பொருணர் அப்படின்னு நம்ம சொல்றோம். பொருணர். பொருந்து என்றால் நடிப்பு. அடுத்தது தெவ் என்றால் பகை, பகை.
தெவ் யாவர், தெவ் யாது அப்படின்னு கேட்பாங்க. பகை யாரு, உனக்கு பகை என்னது அப்படின்னு கேட்பாங்க. சரியா? தெவ் அப்படிங்கிறது பகை. அப்போ இந்த இஞ்சு, இந்து, இவ்வு ஆகிய 3 எழுத்துக்களில் முடியக்கூடிய சொற்கள் ரொம்ப குறைவாகவே இருப்பதனால அதை நீங்கள் தெரிந்து வைத்துக் கொண்டீர்கள். பொருளோட கேட்டால் எழுதுவீங்க. சரிங்களா? இந்த 3 எழுத்துக்கள் முடிகிற மாதிரி சொற்களை எழுதுக அப்படின்னு 2 மதிப்பில் கேட்பாங்க. இந்த மாதிரிலாம் கேட்டாங்கன்னா நீ பிச்சு உதறிடுவேன் இல்லையா? இந்த மாதிரிலாம் கேட்டாங்கன்னா ஐயா 100 எழுதிட்டு வா, 200 எழுதிட்டு வான்னு கேட்பேன். அம்மா இதில் ஒரு 2 எழுதுமா அப்படின்னு கேட்டால், என்னடா இது 200 சொல்லலாம், இதில் 200 சொல்ல முடியுது நம்மளால, இதில் 2 சொல் படிச்சிருந்தா தான் நம்ம போய் எழுத முடியும். சரியா? அடுத்தது ஏழ என்னும் முற்றுகள் மட்டுமே ஈரொற்றாய் வரும். இப்போ நம்ம முன்னாடி பார்த்தோம், ஈரொற்று மெய்மயக்கத்தில் பார்த்தோமா? என்னென்ன எழுத்துக்கள் தான் வருமா? ய, ர, ழ போன்ற 3 எழுத்துக்கள் தான் ஈரொற்றாய் வரும். அப்படின்னா முதல்ல ய இருக்கும், அதுக்கப்புறம் இன்னொரு மெய் எழுத்திருக்கும், அப்புறம் ர இருக்கும், இன்னொரு மெய் எழுத்திருக்கும், ழ இருக்கும், இன்னொரு மெய் எழுத்திருக்கும். சான்று பாருங்க, எங்கடாது? பாய்ச்சு கொடுத்துருக்காங்களா? ஈய, இச்சு, இச்சு கூட்டல் ஊ. அப்புறம் பார்க்கும் இருக்கு, அப்புறம் வாழ்க்கை இருக்கு. இது எல்லாத்துக்கும் பார்த்தீங்கன்னா முதல்ல இருக்கக்கூடிய எழுத்து புள்ளி வச்ச எழுத்து பார்த்தீங்கன்னா ஒன்று யா இருக்கும், ஒன்று ரா இருக்கும், மற்றொன்று ழா இருக்கும். சரியா? அடுத்தது பாருங்க, பிற மெய் எழுத்துக்கள் அளவெடுக்கையில் ஈரொற்றாய் வரும். ஒற்று அளபடை நம்ம பார்த்துருக்கோம்ல. ஒற்று அளபடைனா அந்த மெய்யெழுத்துகள் 2-3 முறை வர்றதுக்கு பேர் அளபடை. அப்போதான் நம்ம அந்த எழுத்தை நீட்டி ஒழிப்போம். உயிரளபடைனா ஒரு நெடில் எடுத்திருக்கோம், அதுக்கு பக்கத்தில் ஒரு குறில் எடுத்து எழுதுவோம், அதனால அதை 3 மாத்திரை அளவு உச்சரிப்போம். கெடார் வடிவந்த கேண்மையார் கேண்மை விடார் விழையும் உலகு. விடார்னு படிக்கணும், விடார் அப்படின்னு படிக்கணும். அதை விடார் அதான் சொல்லு. அந்த அங்கே இடிப்பதனால என்ன சொல்லுவான்? விடார் அப்படின்னு எழுதியிருப்பாங்க. அதை எப்படி படிக்கணும்? விடார். 3 மாத்திரை அளவு உச்சரிக்கணும். சரியா? அப்ப அளபடையில மெய் எழுத்துகள் அந்த மாதிரி நீண்டு ஒழிப்பதற்கு என்ன எழுதுவோம்? மேல 1, 2, 3 எழுதுவோமா? அப்படி எழுதக்கூடாது. பக்கத்தில் அது எத்தனை முறை நீங்க உச்சரிக்க, எவ்வளவு நேரம் உச்சரிக்கணும்னு எழுத நினைக்கிறீங்களோ அத்தனை எழுத்துக்களாக நம்ம அளவெடுத்துக் கொள்ளலாம். இங்க வருங்க, எங்கிறைவன் உல, எங்கிறைவன் உல, கண் கருவிலை 2, 3 இன்னும் போட்டுன்னு சொன்னா அளபடை. அப்படியாக அரை மாத்திரை என்பது 1 மாத்திரையாகவோ 1.5 மாத்திரையாகவோ 2 மாத்திரையாக ஒழிக்கிறது தான் பேரு அளபடை. அதுவும் உற்று அளபடை. சரி, இதுக்கு மேல இருக்கிறத நம்ம அடுத்த வகுப்புல பார்ப்போம். சரியா? இது வரைக்கும் இருக்கக்கூடியதை ஒரு 5 முறையாவது படிச்சுட்டு வாங்க. இது வரைக்கும் நம்ம ஒரு பக்கம் பார்த்துருப்போமா? அதை ஒரு 5 முறை படிச்சுட்டு வாங்க. அப்பதான் நான் கேட்குற கேள்விக்கு நீ பதில் சொல்லுவேன். சரி, நன்றி, வணக்கம்.